திரைப்படத்திலும் என்னை கவிஞராக அறிமுகப்படுத்தினார். ஆகவே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திருக்கரங்களால் நூலை வெளியிட்டேன் என்கிற பெருமை ஒன்று, அவரோடு திரைப்படம் ஒன்றிற்கு பாடல் எழுதியிருக்கிறேன் என்கிற பெருமையும் உண்டு. அதற்கு பிறகு அதிகமாக பாடல் எழுதக்கூடாது என்று என்னை கெடுத்தவர்கள் 2 பேர். என்னுடைய தந்தையாரும் என்னுடைய மாமா எஸ் வி சுப்பையா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திரைப்பட நடிகர், பாரதியாராக நடிப்பார். நான் கோடம்பாக்கம் பக்கத்தில் பார்த்தால் உன் காலை ஒடித்து விடுவேன், நீ வங்கியில் உனக்கு இருக்கிற வேலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவரு சுப்பையா, எங்க அப்பா பேரு சுப்பையா. ஆகவே இந்த ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிற போது பிள்ளைகள் எல்லாம் பெரிய நிலைக்கு வர வேண்டும், அவர்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நல்ல பதவிகளை வகிக்க வேண்டும், கவிதையில் கவனம் போய்விடக்கூடாது என்று கவனமாக இருக்கிற தந்தையர்களுக்கிடையே கண்ணன் அவர்கள் இங்கு பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அது ரொம்ப எளிமையா இருக்கிறார். ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியராகவும் சிஇஓவாகவும் இருந்திருக்கிறார். அந்த எளிமை என்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே போல சிவ இளங்கோ அவர்கள் என்னுடைய பழைய நண்பர். பின்னாளில் சிவ இளநகை அவர்களோடெல்லாம் நான் பழகப் போகிறேன் என்று கனவு கண்டதில்லை. ஒரு நல்ல குடும்பத்தோடு நானும் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். தூயவன் அவர்கள் லண்டனில் இருந்து தொலைபேசிய போது அவரை நான் இளைஞர் என்று நினைக்கவே இல்லை. அவருக்கு எப்படியும் வயது ஒரு 40 வயது இருக்கும், மிடில் ஏஜ் என்றதாகத்தான் நான் நினைத்திருந்தேன். வாங்க, பிருந்தாசாரதி இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் ஒரு 40 வயது அந்த நடு வயதுக்காரராகத்தான் இருப்பார் என்று பார்த்தேன். வரவேற்பதற்காக அவர் வெளியே வந்த பிறகு திருமணமே ஆகாத ஒரு கல்லூரி மாணவனை போல இருந்தார். அதுவும் சிகப்பாக இருந்தார், அழகாக இருந்தார். சரி, நமது ஊரிலே இவருக்கு ஒரு பெண் பார்த்து வைத்து விடலாம் என்று நானும் மதியழகனும் பேசிக்கொண்டேன். நான் முதலில் 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பார் என்று நினைத்தது ஏமாற்றம். அப்புறம் அவர் இளைஞர், அவருக்கு ஒரு பெண் பார்க்கலாம், சிகப்பாக அழகாக இருக்கிறார், கவிஞராகவும் இருக்கிறார், ஒரு கவிஞரே திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்து அவருடைய துணைவியார் அவர்கள் மேடைக்கு வந்த போது இன்னும் ஏமாற்றம். அதற்கு பிறகு ஒரு குழந்தையும் இருக்கிறது என்று சொன்னார். 2 ஆமா, ஆக 2 குழந்தைகள், ஒரு நல்ல மனைவி. அவங்க மாமியார் பேரு நிலவு என்று சொன்னார்கள். அத்தைக்கு பேரு. ஒரு நல்ல அழகான ஒரு தமிழ் குடும்பம். எங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த அரங்கம் கூட்டம் குறைவாக இருப்பதற்காகத்தான் இந்த அரங்கம் இருக்கிறது. அருமை சகோதரர் வேடியப்பன் அவர்கள் தன்னை இந்த புத்தக பணிக்காக மிக அழகாக அர்ப்பணம் செய்திருக்கிறார். நிறைய எழுதுகிறவர் பலர் இவரை பார்க்கிறார்கள், உற்சாகம் பெறுகிறார்கள், அவரை இவரும் உற்சாகப்படுத்துகிறார் என்றெல்லாம் பார்க்கிற போது டிஸ்கவரி என்கிற பெயர் சரியாகத்தான் இருக்கிறது. ஹி டிஸ்கவர்ஸ் போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். மிகச்சிறந்த கவிஞர்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். அவருடைய மிகச்சிறந்த டிஸ்கவரியாக தூயவன் அவர்கள் விளங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய அருமை சகோதரர் மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டார். மதியழகன் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டியது. தேசிய நல்லாசிரியர், கவிஞர், அருமை சகோதரர் தமிழ் இயலனைப் போலவே என்னுடைய நடமாடும் புத்தகங்களின் நூலகங்கள். இவங்க 2 பேரும் என்னுடைய நூலகங்கள். கவிதை உறவை கொண்டு செல்கிறவர்கள் அவர்கள் என்கிற முறையில் எனக்கு என்னுடைய குடியிருப்பிலேயே இருக்கிறார். எந்த இலக்கியத்தில் எந்த சந்தேகங்கள் வந்தாலும் ஒன்று தமிழ் இயலன் அவர்களை அழைப்பேன், அல்லது மதியழகனை அழைப்பேன். அவர்கள் தருவார்கள். அவருடைய நட்பு என்பது எங்களுக்கு பெருமை. அதே போல இங்கே அன்பு சகோதரர் ஏஆர்ஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக கவிதையோடும் கவிஞர்களோடும் தொடர்பு கொண்டவர். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் 2 நிலைகள் உண்டு. நாம் வாழ்க்கையில் பயணிக்கிற போது நமக்கு தொடர்புகள் கிடைக்கும், அதற்கு பிறகு தோழமைகள் என்று ஒன்று இருக்கிறது. மனிதர்கள் தனியாக இல்லை, சார்ந்து இருக்கிறார்கள். நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த போது எனக்கு தொடர்புகள் கிடைத்தன. என்னிடம் கடன் வாங்குவதற்காக நான் வங்கியில் மேலாளராக இருக்கிற போதும் தலைமை மேலாளராக இருக்கிற போது வந்தவர்கள் ஏராளம். அவர்கள் பேசிய தேனொழுகும் வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. அவையெல்லாம் தொடர்புகள் தானே தவிர தோழமைகள் அல்ல. என்றைக்கு நான் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றேனோ அந்த தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன. இப்போது எல்லோருமே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்கள். ஆனால் கவிஞர்கள் தான் அந்த தோழமை என்ற ஒரு சொல்லன்றோ என்று கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். அதே போல இந்த கவிஞர்கள் தான் நான் தோழமையோடு இருக்கிறேன், அவர்களும் என்னோட தோழமையோடு இருக்கிறார்கள்.
அதனால்தான் கவிதை உறவு என்கிற அமைப்பை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இருக்கிற போதே நாங்கள் தொடங்கினோம். 51 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம். ஆகவே கவிஞர்களோடு நான் இருக்கிறேன், அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நட்பையும் தருகிறது. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம் என்பேன் நான். நண்பர்கள் அறிமுகமாகிற போது அந்த நண்பரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அலைகிற போது அந்த நண்பரால் இன்னும் சில நண்பர்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் நான். அப்படி பார்க்கிற போது எல்லா துறைகளிலும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். சென்னையினுடைய மிகப்பெரிய ரவுடி ஒருத்தருடைய நட்பும் எனக்கு இருந்தது. அவர் தன்னுடைய தொலைபேசி தந்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எனக்கு தொலைபேசிகள், அடுத்த நாள் நான் வந்து சேர்ந்து விடுவேன் என்று அவர் சொல்வார். அப்படி எல்லா துறைகளிலும் எனக்கு நண்பர்கள் உண்டு. பிருந்தா சாரதி அவர்கள் ஒரு அற்புதமான திரைப்பட இயக்குனர், கவிஞர். அவருடைய கவிதைகளுக்கு முதல் ரசிகன் நான். அவர் இங்கே வந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. அவர் வந்து நீங்கள் எப்படி பேச போறீங்கன்னு பார்க்குறேன் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு வந்திருக்கிறார். நல்ல கவிஞர். இப்படி ஆளுமைகள் மிக சிறப்பாக வந்திருக்கிற கூட்டம் குறைவாக இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். கூட்டம் என்றால் கூட்டம் அரங்கு நிறைந்திருக்கிறது, அதனால பெரிய கூட்டம் இல்லை. இந்த புத்தகத்துக்கும் அவருக்கும் நிறைய வந்திருக்கணும். அரங்கம் சிறியது என்றால் நான் அடிக்க சொல்லி, இது கூட்டம் என்று நான் கருதவில்லை, இது குடும்பம். கூட்டம் என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு. கூட்டத்தில் வந்து நெரிசல் இருக்குமே தவிர நெருக்கம் இருக்காது. ஆனால் இதுபோல குடும்ப சந்திப்புகளில் நெருக்கம் அதிகமாக இருக்கும். நமக்கு நெரிசல் வேண்டுமா நெருக்கம் வேண்டுமா என்று பார்க்கிற போது இந்த நெருக்கம் தான் பேசுகிறவர்களுக்கும் இதமாக இருக்கும், பேசுகிற விஷயங்களும் தாராளமாக வரும். ஒரு இன்ஹிபிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த தயக்கம் என்மை என்பது இங்கே இருக்காது, தெளிவாக பேசுவார்கள். இன்னைக்கு அதாவது இவர் ஐயா தமிழியலன் அவர்கள் புகுந்து விளையாடினார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே அப்பா அவர் எல்லா கவிதைகளையும் எடுத்து சொல்லி தொடர்பான ஒரு செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக வாசித்தல் என்பதிலே ஒரு 2-3 நிலைகள் உண்டு. ஒன்று படிப்பது, மற்றொன்று வாசிப்பது, மற்றொன்று அதிலேயே ஆழ்ந்து போவது. இதில் வந்து படிப்பது என்பது செய்தித்தாள்கள் உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் தினத்தந்தி வருகிறது, தினமணி வருகிறது என்றால் படித்து விட்டு போட்டு விடுவோம். இன்னும் சொல்ல போனால் அந்த தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்த்து விட்டு போட்டு விடுவது வழக்கம். அது படிப்பது மட்டும்தான். அதே போல அது பார்ப்பது என்று வைத்துக் கொள்ளலாம். படிப்பது என்பது நல்ல புத்தகங்களை படிப்பது, அதில் மிகச்சிறந்த நூல்களை வாசிப்பது. இந்த 3 நிலைகளில் நம்முடைய வாசிப்பு இருக்கிறது. இதில் வந்து 4வது நிலை ஒன்று இருக்கிறது, அதுதான் லயிப்பு. ஒரு புத்தகங்களை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் அப்பால் லயிப்பது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த லயிப்பது என்கிற நிலையை இது போன்ற நல்ல கவிதை நூல்கள் தான் தர முடியும் என்பதற்காக இதில் நான் வந்து முற்றிலுமாக லயித்தேன். பொதுவாக பயணங்கள் செல்லுகிற போது நான் புத்தகங்களை எடுத்து போவேன், பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து விடுவேன். ஏனென்றால் படிப்பதற்கு முன்னால் என்னோடு பயணிக்கிறவர்களோடு நான் பழகி விடுவேன். சில நேரங்களில் நம்மோடு பயணிக்கிறவர்களிடம் பல கதைகள் இருக்கும், அவர்களிடமிருந்தே எழுதுவதற்கான செய்திகள் பல இருக்கும். அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் நமக்கு மீண்டும் வாய்க்காது. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு முறை திண்டுக்கல்லில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து பயணப்பட்டு ஒரு பெண் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாகவே இருந்தார். நான் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், இங்கே உட்காருங்கள் என்று கேட்டார். சரி என்று சொன்னேன். அதோடு விடவில்லை, அவர் திண்டுக்கல்லில் போய் இறங்குகிற வரை அவர் இன்னார் என்பதை பற்றி ஒரு பெரிய லெக்சர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகளிர் அணியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் பேசி முடித்த பிறகு திண்டுக்கல் வந்து சேர்கிறது. ஐயா, இவ்வளவு நேரம் சென்னையிலிருந்து நான் பேசிக்கொண்டு வந்தேன், நான் என்னை பற்றி சொன்னேன், நீங்கள் உங்களை பற்றி சொல்லவில்லையே என்ற போது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று அவர்கள் விலவெலுத்து போய்விட்டார்கள். டேப்பா, இவ்வளவு பெரிய ஆளுமையோடு நான் பழகி கொண்டு பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நான் கவனிக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், மற்றவர்களை பேச விடுகிற போது நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். ஆகவே பயணிக்கிற போதும் ஒரு கூட்டங்களுக்கு போகிற போதும் படிப்பதை காட்டிலும் மக்களை படிக்கிற போது புதிதாக எழுதுவதற்கான செய்திகள் கிடைக்கின்றன என்பதால் நான் அந்த புத்தகங்களை தனியாக வீட்டில் இருக்கிற போது படிப்பேன், அல்லது மருத்துவர்களுக்காக காத்திருக்கிற போது, அல்லது அரசியல்வாதிகள் மந்திரிகளை பார்ப்பதற்காக வெளியே காத்திருக்கிற நேரங்கள். அது அப்படிப்பட்ட அவசியம் எனக்கு வருவதில்லை, நான் யாரிடத்தும் காத்து கிடப்பதில்லை. அதுபோன்ற நேரங்களில் தான் புத்தகங்களை படிப்பது. ஆனால் இந்த முறை நான் சேலத்திலிருந்து சென்னை திருப்புகிற போது அங்கு புறப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இந்த நூலை படித்தேன். ஒரு அற்புதமான ஒரு நூல்.
கவிதையை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொல்வார்கள். கவிதை என்பதற்கு புதிதாக செய்திகள் நமக்கு இல்லை. எல்லாவற்றை பற்றியும் எல்லோரும் பாடிவிட்டார்கள். நிலவை பாடிவிட்டார்கள். அதேபோல அன்னையை பாடிவிட்டார்கள். காதலியை பாடிவிட்டார்கள். ஏழ்மையை பாடியிருக்கிறார்கள். நிறைய எல்லா செய்திகளை பற்றியும் எல்லோரும் பாடிவிட்டார்கள். பாடுவதற்கான செய்திகள் இல்லவே இல்லை. ஒரு முறை கல்கிக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். பாடுவதற்கான தலைப்பை நான் தேடுகிறேன் என்று ஒரு கவிதை எழுதினேன். நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் ஏதோ புதிதாக எழுதியிருக்கிறேன் என்று அனுப்பினால் இதே தலைப்பில் 7 பேர் அனுப்பியிருக்கிறார்கள் என்று எனக்கு திரும்பி வருகிறது. தலைப்பு இல்லை என்கிற தலைப்பிலேயே ஒரு கவிதை எழுதினால் கூட அதே தலைப்பில் பலர் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது எழுதுவதற்கு இது செய்திகள் இல்லை. ஆனால் கவிதை ஏன் இன்னும் உயிர்த்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நான் கவிதையை பற்றி சொல்கிற போது என்னுடைய கருத்து, எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வதுதான் கவிதை என்று நான் சொல்வதுண்டு. எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாததை போல சொல்ல வேண்டும். அப்படித்தான் எல்லோரும் சொல்கிற விஷயங்களை அருமை சகோதரர் தூயவன் அவர்கள் யாரும் சொல்லாததை போல சொல்லி இருக்கிறார் என்பதில் ஹி இஸ் யூனிக். அவர் தனித்து நிற்கிறார் என்று பாராட்ட வேண்டும். அதில் சில கவிதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் மட்டும் தனியாக இருக்கிறேங்கன்னா நிறைய நேரம் பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கவிதை உறவில் நான் இதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விமர்சனத்தை நான் நிச்சயமாக எழுதுவேன். அருமை சகோதரர் தமிழீழன் அவர்கள் அவரிடம் காத்து கிடக்கிற வரிசையில் இருக்கிற புத்தகங்களுடைய பட்டியலை பார்க்கிற போது இந்த விமர்சனம் ஏறத்தாழ ஜூன் ஜூலை மாதங்களில் தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அடுத்த மாதமே அதனுடைய விமர்சனத்தை எழுதுவேன் என்று நான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான ஒரு கவிதை நூல். இதை ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் நான் உங்களோடு சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒரு காதலி தன்னுடைய காதலனிடம் சொல்லுகிறாள், என்னை பற்றி ஒரு கவிதை எழுது என்று சொன்னபோது அவன் அவருடைய இதழ்களை பற்றி எழுதுகிறான். கொவ்வை செவி இதழ்கள் என்று எழுதுகிறான். அவனுடைய கன்னத்தை பற்றி எழுதுகிறான். விழிகளை பற்றி எழுதுகிறான். விழிகளை பற்றி எழுதும்போது நமக்கு மீன் தான் ஞாபகம் வரும், வேற எதுவும் ஞாபகம் வராது. அதே போல் அவருடைய கூந்தலை பற்றி எழுதுகிறான். இப்படி எழுதுகிற போது அந்த கவிதையை வாசித்து காட்டுகிற போது அவள் கேட்கிறார், என்ன இது, எல்லா கவிஞர்களும் என்ன எழுதுகிறார்களோ அதைத்தானே நீங்களும் எழுதியிருக்கிறீர்கள், புதிதாக என்ன இருக்கிறது என்று கேட்டபோது இவன் கேட்கிறான், அன்று தாத்தா பாட்டியிடத்தில் எதையெல்லாம் எப்படி பார்த்தாரோ அப்படித்தானே இன்று பேர குழந்தைகள் பேத்திகளிடம் பார்க்க வேண்டும். உங்களிடம் பார்ப்பதற்கு புதிதாக என்ன இருக்கிறது, அன்று இருந்தது தானே இன்று இருக்கிறது என்று சொன்னபோது அவள் சொல்கிறாள், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்ப்பதை புதிதாய் பார்ப்பவன் பாவலன் என்று நான் அந்த கதை முடித்தேன். புதிதாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது தூயவன் அவர்கள் புதிதாக பார்த்திருக்கிறார் என்பதால் அவர் மிகச் சிறந்த பாவலன் என்று நாம் ஒரு சான்றிதழ் தரலாம். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் கவிதை குழு போகலாம். விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலாக சில கூட்டங்களுக்கு இது போல செல்கிற போது நான் இறுதியில் பேச அழைக்கப்படுகிற போது நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவேன். ஏனென்றால் எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் விட்டு போன செய்திகள் ஏதாவது இருந்தால் நான் பேசலாமே என்கிற நிலை ஒன்று. இரண்டாவது, அதிகமாக பேசுகிற போது நம்முடைய அறியாமை அதிகமாக புலப்பட்டுவிடும். ஆகவே கூட்டங்களில் பேசுகிற போது குறைவாக பேசுவது நமக்கு நல்லது என்று நம்புகிறவன் நான். அந்த வகையில் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்வதுண்டு. ஒரு குடும்ப தலைவி என்ன செய்வாள் என்றால், முதலில் கணவன் சாப்பிடட்டும் என்று காத்திருப்பாள், குழந்தைகள் சாப்பிடட்டும் என்று காத்திருப்பாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு எவ்வளவு மீதமாகிறதோ அதைத்தான் அவள் சாப்பிடுவாள். அதே போல நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறவர்கள் மற்றவர்களை எல்லாம் சாப்பிட விட்டு அவர்கள் எதை மீதி வைக்கிறார்களோ அதை சாப்பிடுவது என்னுடைய வழக்கம். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு பயமா இருக்கு. என்னுடைய அருமை நண்பர் மதியழகன் அவர்கள் இதே உதாரணத்தை தானே போன கூட்டத்தில் சொல்லீர்கள் என்று அவர் எழுந்து சொல்லிவிடுவாரோ என்கிற பயம் இருக்கிறது. அதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. என்னுடைய எழுதுகை நண்பர் வகுப்பு தோழர் டாக்டர் வலம்புரி ஜான் அவர்கள் எந்த கூட்டத்திற்கு போனாலும் அவருடைய நண்பர் ஒருவரை அழைத்து போவார், முஸ்தபா என்று. அவர் என்னோடு வங்கியில் பணியாற்றினார். போகிற போது வழியில் அவர் கேட்கிறார், எல்லா கூட்டத்திலையும் ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, புதுசா மட்டும் ஒண்ணுமே கிடையாதுன்னு. பிறகு நான் போற இடத்துல அது புதுசியா, நீ என் கூட வர்றதுனால அது பழசா தெரியுது. அதனால அப்படி அவர் சொல்லுவார். அதே போல இடம் புதிது என்பதால் அதை நான் சொன்னேன். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான கூட்டம் இது. இதுல முதல் கவிதை ஆற்றாமை என்ற ஒரு கவிதை இருக்கிறது. ஒரு ஆற்றை பற்றி அவர் எழுதுகிறார். அந்த தலைப்பே ஒரு கவித்துவமாக இருக்கிறது. ஆற்றை பற்றி எழுதுகிற அந்த கவிதைக்கு தலைப்பை
ஆற்றாமை என்று எழுதியிருப்பது ஒரு அற்புதமான ஒரு கணிப்பு. அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து நான் வளர்க்கலாம். மண்பானை, பித்தளை, தவளை, எவர் சில்வர் குடம், தண்ணீர் தொட்டி, அடிக்குழாய், குடிநீர் குழாய், தண்ணீர் லாரி, நெகிழி குடம், நெகிழி போத்தல், நெகிழி உரை, பெப்சி, கோக், சாயப்பட்டறை, தோல் தொழிற்சாலை, அணுமின் உற்பத்தி, இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது நாங்கள் எங்கள் ஆறுகளை தொலைத்த கதையை. அந்த நீரை நாம் இழந்து விட்டோம், ஆற்றை இழந்து விட்டோம் என்பதையெல்லாம் இவற்றை பார்க்கிற போதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்று அந்த நீரோடு தொடர்பான அந்த பல விஷயங்களை சொல்லிவிட்டு இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது நாங்கள் ஆறுகள் தொலைந்த கதையை என்று எழுதியிருப்பது. அதில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. ஒரு அற்புதமான ஒரு கவிதையாக நான் இதை பார்க்கிறேன். அதே போல நஞ்சு என்ற ஒரு கதை எனக்கு ஒரு கவிதை என்னை ரொம்ப ஈர்த்த ஒரு கவிதை. எங்களூர் பாம்பாட்டி மகா கெட்டிக்காரன், எங்களூர் பாம்பாட்டி மகா கெட்டிக்காரன், கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சாரை, ராஜநாகம், எல்லாமே அவன் சொல் மீறியதில்லை, எல்லாமே அவன் சொல்லை மீறியதில்லை. எல்லாம் கடுமையான விஷம் உள்ள பாம்புகள் அவையெல்லாம் அவன் சொல்லை மீறியதில்லை. அவனுக்கு எது கடிச்சும் விஷம் ஏறினதில்லை, எந்த விஷமும் அவனுக்கு சாவு ஏற்படுத்தியதில்லை. ஒரு நாள் அவன் செத்து போனான். ஒரு நாள் அவன் செத்து போனான். எப்படி செத்து போனான், என்ன விஷம் என்று கேட்டால் பசி கொத்தி என்று முடிக்கிறார். அந்த கவிதைகளை பற்றி சொல்ல வருகிற போது முடிவில் அவிழ்த்த முடிச்சு என்று குமரி அனந்தன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள். எல்லா கவிதைகளும் அதனுடைய கடைசி வரியில் தான் ஒரு நிறைவு பெறுகிறது, அதில் தான் ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். இது குறித்து ஒரு நீண்ட பொழிவை எங்கள் வங்கிக்கு அவர் வந்திருந்த போது ஒரு பொழிவாற்றினார். அவர் பேசுகிற போது முடிவில் அந்த செய்தியை முடித்து வைத்திருக்கிற அந்த கவிஞர்களுடைய ஆற்றலை அவர் சொல்லிக் கொண்டு வருகிற போது ஒரு கவிதையை சொன்னார். ஒரு குழந்தை சொல்லுகிறது, கண் என்றும் மணி என்றும் பூத்த மலர் அழகென்றும் இப்படியெல்லாம் என்னை பெற்றோர்கள் வர்ணிக்கிறார்கள். பகலில் தான் இப்படி என்னை வர்ணிக்கிறார்கள், கொஞ்சுகிறார்களே தவிர நான் இரவில் விழித்திருந்தால் இந்த சனியன் ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று கேட்கிறார்கள். என்ன புதிர் என்று எனக்கு தெரியவில்லை, பகலிலேயே புன்முறுவல், இரவிலே ஏச்சுக்கள், ஏனென்று புரியவில்லை. எனவே இறைவா இரவே வர வேண்டாம், பகல் மட்டும் போதும் என்று அந்த குழந்தை சொல்வதாக இருக்கும். இரவே வர வேண்டாம், பகல் மட்டும் போதும் என்று அந்த குழந்தை சொல்வதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது, ஒரு ரசம் இருக்கிறது. இது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நடத்திய, கண்ணதாசன் இதழில் நடத்தியது. இந்த கவிதையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர்கள் எழுந்து அந்த கவிஞர் இதோ இருக்கிறார் என்று என்னை எழுப்பி நிற்க வைத்தார்கள். அன்றைக்கு தான் அந்த குமரி அனந்தனோடு எனக்கு அறிமுகம். இதை சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. பொதுவாக கவிஞர்கள் அறிமுகமாவார்கள், கவிதை பிறகு அறிமுகமாகும், அல்லது அறிமுகமாகாமலேயே கூட போகும். ஆனால் இந்த கவிதை தான் எனக்கு அறிமுகமானது, அதற்கு பிறகுதான் அவர் அறிமுகமாகிறார். செல்வ கணபதி அவர்கள் ஒரு கவிதையை சொல்வார்கள். அந்த கவிதை ரொம்ப அருமையான ரசமான ஒரு கவிதை. அன்று புலவர்கள் பாட்டு எழுதி பெயர் மறந்து போனார்கள், அன்று புலவர்கள் பாட்டு எழுதி பெயர் மறந்து போனார்கள், இன்றைக்கு கவிஞர்கள் பெயர் எழுதி பாட்டு எழுத மறந்தார்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு கவிஞர்கள் பிரபலமாக இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய கவிதைகள் அத்தனை பிரபலமாக இல்லை. சங்க காலத்தில் கவிஞர்கள் பிரபலமாக இல்லை, ஆனால் அவர்களுடைய வரிகள் பிரபலமாக வருகிறது. உங்களுக்கு தெரியும், குறுந்தொகையில் அந்த செம்புல பெயல் நீர் போல என்கிற ஒரு கவிதை, அது எழுதிய கவிஞன் பெயர் யாருக்கும் தெரியாது. ஆகவே அந்த அந்த அடியை ஒற்றியே அவருக்கு பெயர் வைக்கிறார்கள், செம்புல பெயல் நீரார் என்று. ஆகவே கவிஞர்கள் அன்று நல்ல பாடல்களை தர வேண்டும் என்று மட்டும்தான் எண்ணியிருந்தார்களே தவிர தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் பெயர் பிரபலமாக நினைக்கிறார்களே தவிர அவர்களுடைய கவிதைகள் பிரபலமாவதும் இல்லை, அவர்கள் பிரபலமாக வேண்டும் அதனால் என்றும் நினைப்பதில்லை. அப்படி இருக்கிற போது இந்த பசி கொத்தி என்பது எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிந்து விட்டது என்கிற கற்பனை, அந்த ஆதங்கம் உங்களை மிகச்சிறந்த கவிஞராக காட்டுகிறது. அதற்காக நான் பாராட்டுகிறேன். நான் ரொம்ப ரசித்த கவிதை இது. அதே போல இசைப்பட வாழ்தல் என்று இடையிடையே சில கவிதைகள் வருகின்றன. அதில் நல்ல கவிதைகள் எல்லாம் அவர் தந்திருக்கிறார்கள். அது எதற்காக அப்படி செய்திருக்கேன் என்று கூட எனக்கு விளக்கம் தந்தார். ஏதோ ஒரு காட்டு மூங்கிலால் தான் எங்களுக்கான தாலாட்டு பாடலை நீ இசைத்தாய், ஏதோ ஒரு மூங்கிலால் தான் எங்களுக்கான தாலாட்டு பாடலை நீ இசைத்தாய். ஆம், நீதானே எங்கள் இசைத்தாய். அந்த இசைத்தாய் என்றும் இசைத்தாய் என்றும்
அவர் அந்த சிலேடை போல அதை பிரித்து தருவது என்பது வாலியுடைய நினைவை எனக்கு இது தூண்டியது. வாலி இப்படித்தான் செய்வார். இது அருமையான ஒரு கவிதை. இது அவர் ஒரு கவிதை சொல்லுவார், புத்தகங்களுக்காக செலவழி. இவர் கூட நீங்க எழுதி வைக்கலாம், புத்தகங்களுக்காக செலவழி, அதுதானே உயரை நீ செலவழி என்பார். புத்தகங்களுக்காக செலவழி, அதுதானே நீ உயரே செலவழி என்று ஒரு கவிதையை போல அந்த அழகாக இசைத்தாய், நீதான் என் இசைத்தாய் என்று அந்த வார்த்தை விளையாட்டல் கவிஞர்களுக்கு ஒரு சிறப்பை தருகிறது. அதே போல இந்த முட்டையை பற்றி ஒரு அற்புதமான கவிதை. அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார் அன்பு சகோதரர் தமிழர் அவர்கள். ஆனால் சீக்கிரம் அதை நம்ம சாப்பிட்றது போக சாப்பிட்டு விட்டோம். அதில் இடையில அவர் இளமையை பற்றிலாம் நிறைய பேசினார். என்னை வைத்துக்கொண்டு பின்ன தைரியத்தில் அப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல சல்லாபம் என்கிற ஒரு அருமையான ஒரு கவிதை. அந்த படிமம் மிக அழகான ஒரு படிமம். அந்த துண்டு எங்கே இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டே யாரை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்றும், யார் எங்கே தங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், அல்லது இந்த சமுதாயம் அவர்களை எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு படப்பிடிப்பு. எப்படி ஒரு நல்ல ஒரு கேமராமேன், ஒரு புகைப்பட கலைஞர் படம் எடுத்து தருகிறாரோ அதே போல இந்த கவிதையிலே அதை சொல்கிறார். சல்லாபம் என்பது தலைப்பு. சல்லாபம் என்றவுடன் ஏதோ ஒரு காதல் கவிதையை அவர் எழுதப் போகிறார், எழுதியிருக்கிறார் என்று நினைத்து உள்ளே சென்றால், தலையிலிருந்து, கழுத்திலிருந்து, தோளிலிருந்து, இடுப்பிலிருந்து, கக்கத்திலிருந்து விடுபட்ட துண்டுகள். நன்றாக கவனிங்கள். தலையிலிருந்து, கழுத்திலிருந்து, தோளிலிருந்து, இடுப்பிலிருந்து, கக்கத்திலிருந்து விடுபட்ட துண்டுகள் குறியீடுகள் உதர்த்தி செல்லாவிக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு இருக்கிறது. யார் அதை அணிந்திருக்கிறார்கள், என்ன நிலை அவர்களுக்கு, சமூகம் அவரை எங்கே வைத்திருக்கிறது என்ற குறியீடு இருக்கிறது. அதையெல்லாம் மீறி அந்த துண்டுகள் செல்லாவிக்கின்றன வெள்ளாவி கொதியில் என்று முடிக்கிறார். எங்க எல்லோரும் சமமாகிறார்கள் என்றால் அந்த சலவை தொழிலாளியினுடைய வெள்ளாவி கொதியில் அத்தனை துண்டுகளும் சமமாகின்றன என்கிற அந்த கற்பனை எக்ஸலண்ட். ரொம்ப அருமை. ஒரு கரவுரை அவர் கொஞ்சம் அதிகமா. அதே போல நான் நிறைய மடிப்பை எடுத்துட்டேன். அதாவது நான் மடித்திருந்ததற்கு காரணம் நான் படித்திருக்கிறேன் என்பதை புலப்படுத்துவது, அவையெல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை புலப்படுத்துவதற்கு. எனக்கு முன்னால் பேசியவர் அந்த இடத்தை பிடித்து விட்டதால் சில பற்றி நான் மடிப்பை நீக்கியிருக்கிறேன். என்றாலும் இவற்றை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதே போல இது ஒரு நல்ல கவிதை. இதுல ஒரு பெரிய ஆதங்கம் ஒன்று அடங்கி இருக்கிறது. ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்தோம். நண்பர்கள் எப்படி பிரிகிறார்கள் என்பதை இந்த கவிதையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்தோம், ஒரே அறையில் வசித்தோம், ஒரே தட்டில் உண்டோம், ஒரே மதிப்பெண் பெற்றோம், ஒரே வேலையில் சேர்ந்தோம், ஒரே கனவு கண்டோம். நன்றாக பாருங்கள். ஒரே பெஞ்சில் அமர்ந்தோம், ஒரே அறையில் வசித்தோம், ஒரே தட்டில் உண்டோம், ஒரே மதிப்பெண் பெற்றோம், ஒரே வேலையில் சேர்ந்தோம், ஒரே கனவு கண்டோம். ஒரே நாளில் எல்லாம் தீர்ந்துருச்சு. ஒரே பெண்ணை காதலிக்கும் வரை ஒரே பெண்ணை காதலிக்கும் வரை உயிரோடு இருந்தது நட்பு என்றார். காதல் என்று வருகிற போது நட்பு அங்கே தொலைந்து போகிறது என்று ஒரு அற்புதமான கவிதையை தந்திருக்கிறார். இது திருமதி கௌரி கிருத்திகா அவர்கள் அந்த காதலியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. இல்லை என்றால் அவர் விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழகாக இருக்கிற ஆண்களை மிக கவனத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப என்னை போன்றவர்களை, தமிழியலன் போன்றவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. என்னுடைய மனைவி சில நேரங்களில் சொல்வார், எல்லோரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள், நான் மட்டும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொல்றா, அது மாதிரி உனக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு தலைக்கடியில கட்டினாதான் உண்டு, உன்னை எவ காதலிப்பா? உங்க அப்பாவும் அம்மாவும் ஊரெல்லாம் சுத்தி என்ன மாதிரி ஒரு அப்பாவை பொண்ணு கொண்டு வந்து உன் தலையில கட்டினாதான் நீ காதலிக்கப்படுவாயே தவிர உன்னை யாரும் காதலிக்க மாட்டார்கள் என்று சொல்றாங்க. ஆனா தூயவர் அவர்கள் காதலிப்பதற்கான தகுதி நிறைய இருக்கு. அழகாக இருக்கிறார், அழகாக எழுதுகிறார். இல்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் தான் சகோதரிக்கு. நல்ல எனக்கு ரொம்ப பிடித்த இது. அதே போல
இந்த பூ வை அப்படின்னு ஒரு கவிதை, ஏதோ ஒரு அரசியல்வாதியை பற்றி எழுதப் போகிறார் அல்லது தேர்தலை பற்றி எழுதப் போகிறார். ஏன்னா பூ வைக்கிறவர்கள் அவர்கள். பூ வை என்ற உடனே ஏதோ அரசியல்வாதி செய்வதை எழுதப் போயிருக்கிறார் என்று நினைத்தால் அழகான எழுதியிருக்கார். வாடாத பூக்களை விற்று முடிப்பதற்குள் வாடி விடுகிறாள் பூக்காரின்னு ஒரு கதை. முடிஞ்சு போச்சு. அருமையான ஒரு கவிதை. இதை சொல்கிற போது நான் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பூக்காரி கணவனை இழந்தவள். ஆனால் அவள் தலையில் பூ வைத்துக் கொள்ள முடியாது, பொட்டிட்டும் கொள்ள முடியாது. அவள் அந்த பூக்களை விற்க வேண்டும். விற்கிற போது தலையில் பூ இல்லாமலும் நெற்றியில் அந்த குங்குமம் இல்லாமலும் அதை விற்பது எப்படி என்பதற்காக பகலில் மட்டும் அவள் பொட்டு வைத்துக் கொள்கிறாள், பூ வைத்துக் கொள்ளுகிறாள். பூக்கள் எல்லாம் நன்றாக விற்று போகின்றன. இரவில் அவள் சமாதானம் செய்து கொள்கின்றார். ஒவ்வொருவரும் எதற்காகவோ நடித்து கொண்டிருக்கிற போது நான் இப்படி நடிப்பதில் என்ன தவறு என்று முடியும். அதாவது ஒரு விதவையான அந்த பெண்மணி, கைம்பெண், பொட்டிட்டுக் கொள்கிறாள், பூ வைத்துக் கொள்கிறாள். அது நடிப்பென்று அவளுக்கு தெரிகிறது. இருந்தாலும் யார் யாரோ எதற்கெல்லாமோ நடிக்கிற போது என் பிழைப்புக்காக நான் நடிப்பது பாவமில்லை என்று முடிகிற ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே போல தமிழிலன் அவர்களும் ஒரு கவிதை சொன்னார்கள். கவிதை என்பது அதிகமான வரிகளில் இருக்கக்கூடாது. நான் கவிதை பற்றி சொல்கிற போது அதிகமாக பேசிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதிகமாக எழுதிவிடக்கூடாது என்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கிய வடிவம் தான் கவிதை. விட்டா பேசிட்டே இருப்பாங்க, எழுத விட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. குறைவாக இருக்கிற போதுதான் அந்த கவிதைகள் ரசிக்கும். என்னுடைய அருமை சகோதரர் பிருந்தா சாரதி அவர்கள் 2 வரி 3 வரியிலே அவர்கள் பிரம்மாண்டமான வரிகளை எல்லாம் தந்து விடுவார்கள். மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் 2 வரிகளில் தான் வரும். நான் அண்மையில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நடிகர் அரசியலுக்கு வருகிறார், இனிமேல் தான் நன்றாக நடிக்க வேண்டும். இதுவரை சுமாராக நடிச்சா போதும். நடிகர் அரசியலுக்கு வருகிறார், இனிமேல் தான் நன்றாக நடிக்க வேண்டும். இப்படி சின்ன சின்ன வரிகளில் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று பார்க்கிற போது கருணை என்கிற கவிதை இந்த நூலில் இருக்கிற கவிதைகளில் மிகச் சிறந்த கவிதையாக நான் கருதுகிறேன். பிச்சை பாத்திரம் நிறைகிறது. எதனால் நிறைகிறது என்றால் மழையால் நிறைகிறது. அந்த மழையால் நிறைகிறது என்பதுதான் கருணை. பொதுவாக மழைக்கே கருணை என்றுதான் பெயர். ஆகவே அந்த கருணை என்கிற தலைப்புக்கு பிச்சை பாத்திரம் நிறைகிறது மழை என்ற ஒரு சின்ன ஹைக்கூ வடிவத்தில் அவர் எழுதியிருக்கிற இந்த கவிதை மிகச்சிறந்த கவிதையாக நான் பார்க்கிறேன். அதே போல நிலாவில் தண்ணீர் உண்டா தெரியாது, எங்களூர் குளத்தில் நிலா இருந்தது. நிலத்தில் தண்ணீர் இருந்ததா எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களூர் குளத்தில் நிலா இருந்தது என்று ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். இதே போல தீராத தாகம் தீர்க்கிறது நதியில் நீந்தும் நிலா என்று ஒரு இடத்தில் ஒரு கவிதை வருகிறது. தீராத தாகம் தீர்க்கிறது நதியில் நீந்தும் நிலா என்கிற வரை. அதே போல மறு இணக்கம் ரியூனியன் என்று நிறைவான ஒரு கவிதை இருக்கிறது. அதுல ஒரு நல்ல ஒரு லாஜிக் நல்ல அழகா இருக்கு. நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்றை சொல்வார், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்வார். நான் எல்லைகளை வெறுக்கிறேன். பயணம் செல்கிற போது ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கும். அவர்கள் செல்கிறார்கள், அவ்வளவுதான். அதை பயணம் என்று கொள்ள முடியாது. போக வேண்டிய இடத்திற்கு போகிறார்கள் அல்லது வர வேண்டிய இடத்திற்கு வருகிறார்கள் என்று அது ஒரு வழி பாதையோ இருவழி பாதையோகத்தான் சொல்ல முடியுமே தவிர அதை பயணம் என்று சொல்லக்கூடாது. பயணம் என்பது எல்லைகள் இல்லாத ஒரு தொடர்ச்சி என்பது ஒரு கருத்து இருக்கிறது. அதை பார்க்கிற போது ஐயா அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார். பயணங்கள் முன்னோக்கி செல்வது சிறப்பு, ஞாபகங்கள் பின்னோக்கி செல்வது அதனினும் சிறப்பு. எது ஃபார்வர்டு, எது பேக்வேர்டு என்று பார்க்கிற போது நினைவுகள் எப்போதும் நிகழ்ந்த பிறகு கொண்டு வருவது, பயணங்கள் எப்போதும் நிகழ்வதற்கு முன்பு புறப்படுவது என்பதை பயணங்கள் முன்னோக்கி செல்வது சிறப்பு, ஞாபகங்கள் பின்னோக்கி செல்வது அதனினும் சிறப்பு என்று ஒரு அற்புதமான கவிதை தந்திருக்கிறார். இப்படி எல்லா கவிதையிலும் கவிதை இருக்கிறது, அவரும் இருக்கிறார். ஆகவே கவிதையில் அவர் இருக்கிறார், அவர் கவிதையில் இருக்கிறார். ஒரு முழுமையான கவிஞனாக அவரை பார்க்கிறேன். ஒரு கருத்து இருக்கிறது. கவிதையில் ஈடுபாடு இருக்கிறவர்கள், இலக்கியத்தில் ஈடுபாடு இருக்கிறவர்கள் தாங்கள் இட்ட பணிகளை சரியாக செய்வதில்லை அல்லது அவர்களுடைய கவனம் திசை திரும்பி விடுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அடிக்கடி பேசுகிறவர்கள்
அதிகமாக பேசுகிறவர்கள், அதிகமாக எழுதுகிறவர்கள், இவர்களுக்கு அல்சீமியர் என்கிற நோய் வருவதே இல்லை, அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிற போது அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவது நம்முடைய சமூக கடமையாக இருக்கிறது. நல்ல கவிஞர்கள் நாடெங்கும் வளர வேண்டும், அவர்களுக்கான ஆதரவை தர வேண்டும். இந்த பணியில் என்னுடைய அன்பு சகோதரர் டிஸ்கவரி பேலஸ் அதிபர் அவர்கள் வேடியப்பன் அவர்கள் ஒரு பெரிய பணியை செய்து வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் நிறைவாக ஒன்றை சொல்ல வேண்டும். நான் மனத்தில் பதிந்தவர்கள் என்று மாதந்தோறும் கவிதை ஒரு இதழில் நான் ஒரு தொடர் எழுதி வைக்கிறேன். என்னுடைய ஹிட் லிஸ்டில் அருமை சகோதரர் வேடியப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் அடுத்த மாதம் அல்லது அதற்கு அடுத்த மாதம் தாக்கப்படுவார் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம்.